பொதுவா சோசியல் மீடியா இம்பாக்ட் அப்படின்னு ஒண்ணு இப்ப இந்த இதுல எல்லாம் நம்ம இருக்கு பாக்குறோம். இதெல்லாம் அரசியல்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? சோஷியல் மீடியா இம்பாக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் இப்போ 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, ஒரு தாத்தா கையிலையும் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் கையிலையும் ஒரு ஃபோனு இருக்கு. 5 வயசு பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரீல்ஸாக பார்க்குறான். இந்த வயதானவர், வயது முதிர்ந்தோர், இந்த 75 வயசில் 75 வயசில் ஒரு பாடி பில்டர் ஆனார், எப்படி ஆனார்? ரைட்டு. 75 வயசில் கல்யாணம் பண்ணார், எப்படி பண்ணார்? அந்த சோஷியல் மீடியா இந்த ரீல்ஸை தான் பார்க்குறாங்க. எல்லாமே அடிக்டிவ், டோப்பமைன் வேலை செய்யுது. ஓகே, ஸோ அதில் அடிக்ஷன் தான் அதிகமாக பண்ணுறாங்க, பார்வையாளர்கள் அதிகம். அப்போ பார்க்குறாங்க, சார் நம்ம கூட இந்த மாதிரி ரீல் போடலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்கார தம்பி இவர் போடுறாரு, நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு உடனே இந்த வீடியோ கிரியேஷனுக்கு அந்த கோர்ஸ் உடனே பாரு, நம்மளே பண்ணலாமே, இதுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கலாமே. எனக்கு தெரிஞ்சு பல பேர் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறதுக்காக ஐஃபோன் வாங்கினாதான் அதில் கரெக்டாக வரும்னு வாங்கினவங்களே பல பேர். ஸோ அந்த இடத்துல நம்ம இம்பேக்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் அவங்களோட விருப்பங்கள் எதில் வேணால் போகலாம். ஏன்னா அந்த ஃபோனில் மற்றதில் நல்லவைகளும் எல்லாம் இருக்குது, தீயவைகளும் இருக்குது. ஸோ இது ஒரு இம்பேக்டாக தான் ஆக்குது. என்ன கேட்டால், பெரு நிறுவனங்கள் காலடியில் போய் எல்லா மனிதர்களும் வெல்ற மாதிரி தான் என்னுடைய மைண்டுக்கு தோணுது. அவங்க சமூக சிந்தனையோட, நாட்டுப்பற்றோட இந்த சோஷியல் மீடியாவை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல.